வைத்தியப்போவின் அன்பு வணக்கங்கள். ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, நான் இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வெயிட் லாஸ் கேப்சூல் எடுக்கலாமா, இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருமா, ஏன்னா உடம்பு ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் தாராளமாக அதுக்கு ட்ரை பண்ணும்போது உங்கள் உடலை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் லாஸ் கேப்சூல் எடுத்துக்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. நேச்சுரலாக இயற்கையாக சித்த முறையை பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு இயற்கையான முறையில் வெயிட் லாஸ் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபீடிங் பண்ணக்கூடிய மதராக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். சி செக்ஷன் பண்ணி அதனால் எனக்கு தொப்பை வந்துருச்சு, காற்று போல் வந்திருக்கு அப்படின்னாலும் தாராளமாக வெயிட் லாஸ் கேப்சூல் எடுக்கலாம். வெயிட் லாஸ் கேப்சூல் முழுக்க இயற்கையான முறையில் பண்ணிகிட்ருக்கோம். நான் அந்த மூலிகை எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இலந்தை இலை, வில்விலை, அருகம்புல், கருப்பு கொள்ளு, கடுக்காய், வாழைத்தண்டு, நீர்முள்ளி, நெரிஞ்சல், அதிமுதிரம், துளசி, நாய் உருவி, ஸோ இந்த மாதிரியான மூலிகள் தான் பண்ணுறோம். தைரியமாக எடுத்துக்கலாம். உங்களால் தயாரிக்க முடியும், உங்களால் அதை உருவாக்க முடியும் அப்படின்னா இயற்கையான மூலிகைகளை கலெக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா வைத்தியர் போவாங்க, நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். வெயிட் லாஸ் கேப்சூல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் லாஸ் காம்பவுண்ட் சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி தொப்பை மட்டும் இருக்குது, ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா ஃபேட் பர்னிங் ஆயில் தொப்பையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்படியே இன்ச்சு கணக்காக உங்களோட அந்த தொப்பை வந்து உள்வாங்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வெயிட் லாஸ் சம்மந்தமான எந்த இதுதான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இயற்கையான முறையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.